வணக்கம். பகுப்பாய்வு சேவை உங்களுடன் தொடர்பில் உள்ளது. குருவுட் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய பொதுவான தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம். கீழே உள்ள ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் விரிவாக பார்ப்போம். தேவைப்பட்டால் இடைநிறுத்தம் செய்ய முடியும். அனைத்து கார்ப்பரேஷனின் குறிகாட்டிகளையும் இன்னும் முழுமையாக படிக்க பரிந்துரைக்கிறோம். இப்போது நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை பகுப்பாய்வு செய்வோம். டபுள் டவுன் இன்டராக்டிவ், டிக்கர் DDI. இந்த மதிப்பாய்வு மே 17, 2025 இன் தரவுகளைப் பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது. வகைப்பாடு மூலம் குருவுட் மார்க்கெட்ஸ் நிறுவனம் டபுள் டவுன் இன்டராக்டிவ் துணைப்பிரிவைச் சேர்ந்தது. லிஷர் கேம்ஸ் 31 நிறுவனங்கள் ஒப்பீட்டில் பங்கேற்கின்றன. இது மிகவும் பிரதிநிதித்துவம். வீடியோவின் முடிவில் ஆர்டர்களின் முடிவுகளை பார்ப்போம். கேள்விக்குரிய நிறுவனத்திற்கான முடிவு 10 இல் 9.5 புள்ளிகள். துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் 0.8 புள்ளிகள். நீங்கள் அதை பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்குச் சந்தையின் கட்டமைப்பிற்குள் நாம் பார்ப்போம். மொத்த பங்குச் சந்தையின் சராசரி மதிப்பெண் 1.9 புள்ளிகள். நிறுவனத்திற்கு 9.5 மதிப்பீட்டிற்கு எதிராக டபுள் டவுன் இன்டராக்டிவ். நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல். டபுள் டவுன் இன்டராக்டிவ் மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் 12 மாதங்களுக்கும் மேலாக நிறுவனத்தின் பங்குகள் இருப்பதைக் காண்கிறோம். டபுள் டவுன் இன்டராக்டிவ் -6.1% இயக்கவியல் காட்டியது. 50.6% துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிரானது. இது திட்டவட்டமாக எதையும் குறிக்கவில்லை, ஆனால் இந்த உண்மையை கணக்கில் எடுத்துக்கொள்வது அவசியம். நிறுவனத்தின் சந்தை மூலதனம் டபுள் டவுன் இன்டராக்டிவ் $0.5 பில்லியன் மற்றும் துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் $253 பில்லியன் ஆகும். டபுள் டவுன் இன்டராக்டிவ் 0.197% பங்கைக் கொண்டுள்ளது. இது துணைப்பிரிவில் உள்ள மிகச்சிறிய நிறுவனங்களில் ஒன்றாகும். நிறுவனத்தின் புத்தக மதிப்பு 87 சென்ட் பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது. $42 பில்லியன் துணைப்பிரிவு மூலதனத்துடன் டபுள் டவுன் இன்டராக்டிவ் 2.084% பங்கைக் கொண்டுள்ளது. சந்தை மற்றும் இருப்பு மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம். பங்கு டபுள் டவுன் இன்டராக்டிவ் பங்கு சந்தை மூலதன மதிப்பீட்டின் துணைப்பிரிவில் 0.197%. புத்தக மதிப்பு 2.084%. இது சந்தை மூலதன பங்கை விட 958% அதிகம். துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் இருப்புநிலை மூலதனத்தின் பங்கு மதிப்பீடு நல்லது 1. பகுப்பாய்வின் கீழ் உள்ள நிறுவனம் 0.35 பில்லியன் கடன்களைக் கொண்டுள்ளது. புத்தக மதிப்பிற்கான நிதி பொறுப்புகள் நிறுவனத்தின் பங்குகளில் 4% குறிக்கிறது. நிறுவனத்தின் கடன் நிலை மதிப்பீடு மிகவும் நல்லது 2. நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதம் பிப்ரவரி 4, 272.1 என்ற துணைப்பிரிவின் சராசரியுடன் இது துணைப்பிரிவை விட 98% குறைவு. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்குச் சந்தை மதிப்பு மற்றும் லாப விகிதம் மதிப்பீடு மிகவும் நல்லது 2. கடந்த 12 மாதங்களில் லாபம் $117 மில்லியன். அடுத்த 12 மாதங்களுக்கு எதிர்கால லாபம் $2165 மில்லியன் என தற்காலிகமாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது இப்போது இருப்பதை விட 1748.7% அதிகம். துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது 1. நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் 1.5 ஆகும். துணைப்பிரிவின் சராசரி 5.1 ஆகும். இது துணைப்பிரிவு சராசரியை விட 71% குறைவு. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் பங்குச்சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு நல்லது 1. கடந்த 12 மாதங்களில் வருமானம் $340 மில்லியன்.
அடுத்த 12 மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் $650 மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இது இப்போது இருப்பதை விட 91% அதிகம். துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால விற்பனையின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது 1. விளிம்பு நிலை 34.8%, துணைப்பிரிவில் சராசரியாக 1.9%. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 32.9%. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை விளிம்பு மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு 0.087% ஆகும். இது சந்தை மூலதன பங்கை விட 126% குறைவாகும். மேலும் இது நிறுவனத்தின் தற்போதைய பங்குச் சந்தை மதிப்பில் உள்ள ஏற்றத்தாழ்வை பிரதிபலிக்கிறது. டபுள் டவுன் இன்டராக்டிவ் ஒருவேளை மிகை மதிப்பீடு நோக்கி நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு $6,728,000 மற்றும் துணைப்பிரிவுக்கு $2,988,000. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 125.2%. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். ஒரு ஊழியரின் லாப அளவு $5,583.800. துணைப்பிரிவுக்கான சராசரி $11,000 மற்றும் துணைப்பிரிவு மற்றும் நிறுவனத்தின் குறிகாட்டிகளுக்கான சராசரி வித்தியாசம் 14,323% ஆகும். துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கு இலாப மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். ஒரு தனிப்பட்ட ஊழியருக்கு நிறுவனத்தின் விற்பனை அளவு $4,545,000 ஆகும். துணைப்பிரிவு $590,000. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 670%. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் வருவாயின் மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். விற்பனைக்கான பங்குகள் 0.2%க்கு ஒத்திருக்கிறது. துணைப்பிரிவுக்கான சராசரி 3.2%. இது சாத்தியமான குறுகிய அழுத்தத்தின் குறிகாட்டியாகும். காட்டி RSI 14 நிறுவனத்திற்கு 50% அளவைக் காட்டுகிறது. டபுள் டவுன் இன்டராக்டிவ் அதேசமயம் துணைப்பிரிவுக்கு இந்த நிலை தோராயமாக 66% உள்ளது. தொழில்நுட்ப ரீதியாக துணைப்பிரிவு பங்குகளை விட அதிகமாக மதிப்பிடப்படுகிறது. டபுள் டவுன் இன்டராக்டிவ் நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக $10.06. நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு தோராயமாக $19.76 ஆகும். தற்போதைய விலைக்கும் ஒருமித்த கணிப்புக்கும் இடையே உள்ள வித்தியாசம் தோராயமாக 96% ஆகும். ஆர்டர் டேபிளுக்கு செல்லலாம். அது கிடைக்கிறது. பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு. ஆர்டர் அட்டவணையில் பங்கு மதிப்பீடு தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் இந்த பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன. குரூவ் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும். பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு. நிறுவனத்தின் பத்திரங்களின் மதிப்பீட்டின் விளைவாக டபுள் டவுன் இன்டராக்டிவ் பங்கு மதிப்பீட்டிற்கான தகவல் அமைப்பு. குரூவ் மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்பட்டது. ஒரு பங்குக்கு $10.05 என்ற விலையில் வாங்கும் ஆர்டரை திறக்கவும். நிறுவனம் மிகவும் உயர்ந்த மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் ஒப்பந்தம் திறந்திருக்கும். நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு அளவுகோல்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டது. அகிமின் குறியீடு. லாபம் 11.97 ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நிறுத்த இழப்பு ஆகஸ்ட் 8 முதல் 13 வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால். இந்த வழக்கில் ஜூன் 16, 2025 அன்று வர்த்தக அமர்வின் முடிவில் ஒப்பந்தம் தானாகவே முடிவடைகிறது. அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில். டிக்கர்
RBLX எதிர் விற்பனை வரிசையாக மாறும். பேலன்ஸ் ஆர்டர் குறித்து வீடியோ இந்த சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டதாக இருக்கும். ஆர்டர்களில் ஒன்று மூடப்படும் போது அடிப்படை அல்லது சமநிலைப்படுத்தும் ஒன்று. மற்றொரு ஆர்டர் தற்போதைய விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இறுதி வரை பார்த்ததற்கும் தகவல் அமைப்பை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி. குரு மார்க்கெட்ஸ். நீங்கள் அனைவரும் உண்மையிலேயே சிறந்த பார்வையாளர்கள்.